ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நந்தினி வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு. ஷீ இஸ் அஃபிஷியலி எலிமினேட்டட், இல்லை வாக்ட் அவுட். ஸோ இது வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வாக் அவுட்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து பவா செல்லதுரை அவர்கள் வாக் அவுட் பண்ணாங்க இல்லையா? ஆமாம். சீசன் 7ல். சீசன் 8ல் வந்து டாஸ்கில் தோத்து ஜாக்லின் வெளியில போக வேண்டியதா இருந்தாங்க. பட் வாக் அவுட் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லி வெளியில போனவர் வந்து பவா செல்லதுரை தான் கடைசி சீசன் 7ல். அதுக்கப்புறமா சீசன் 9ல் இப்போ நந்தினி வந்து போயிருக்காங்க. நந்தினி பத்தி ஆக்சுவலாக சொல்லணும், இப்போ லைவ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான சீன்ஸாக தான் வந்து இருக்கு அவங்க வந்து அங்கே பேசுறது. பட் அந்த வீட்டுக்குள்ள அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதே எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு பாஸ்ட்ல ஒரு மென்டல் ட்ராமா இருந்திருக்குன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அண்ட் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் அவங்க எப்படியும் வெளியில அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஒரு அட்ரஸ் தேடி வந்தாங்க. பட் அந்த அட்ரஸ் வந்து சும்மா உள்ள போயிட்டு வந்தாலே கிடைக்காதே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து வாசலில் கதவை தட்டினா நான் திறக்க மாட்டேன்னு இழுத்து போட்டு தூங்குற மாதிரி. உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. அதுலேயும் நீங்கள் பயங்கர டஃப் கண்டஸ்டன்ட்ற பேரும் வாங்கிட்டீங்க. பட் எதுக்கு இதுன்னு எனக்கு புரியல. அதாவது நேத்து நைட்டும் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் கூட கிடையாது. அவங்கள யாரும் பெருசா யாரும் அவங்களை வெறுப்பேத்தில எதுவுமே இல்லை. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இப்போதான் ஒரு 4 days தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இப்போ தான் 5th day. அது இன்னும்போது நான் எவ்வளவோ பிரச்சனைகள் வெளியே அவங்க தாங்கியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா இல்லை. அதுவே ஒரு பெரிய மென்டல் ட்ராமா. அது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க தான் ஏர்னிங் மெம்பர். அவங்கள யாரும் சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இருக்காது. இப்போ அங்கே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்கல்ல, இவங்களோட கதையை சொன்னால் கூட அதை கிண்டல் அடிக்கிறதுக்கு நிறைய ஜனங்கள் வெளியே ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் ஒரு பையன் கதையை சொல்கிறது வேற, ஒரு பொண்ணு கதையை சொல்கிறது வேற. இவங்க எப்படியோ சம்பாதிச்சு அந்த தம்பியை கல்யாணம் வந்து அவங்க தம்பியை படிக்க வைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பேரோட டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்கிளாக ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணை வந்து என்னென்னவோ பேசும் இந்த உலகம். அப்படி இருக்கும்போது இவ்வளோத்தையும் கடந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டீங்க. அவங்களா வெளில அனுப்புகிற வரைக்கும் இருந்துட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் வரும் கையில் இல்லையா? அதில் ஒரு பாப்புலாரிட்டி வரும். உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க. இல்லை, எனக்கு என்ன ரொம்ப இதுவாக இருந்ததுன்றதை நான் ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் கெஸ் பண்ணது நிறைய தப்பு. கனி ஜெனுவனாவே உங்ககிட்ட நல்லா இருந்தாங்க. ஜெனுவனாவே இவ்வளோ அமைதியா உங்க கூட உட்கார்ந்து ஒருத்தவங்க பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க உண்மையான அன்பை தப்பான இடத்துல வந்து தேடிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் வீடுன்றதே அவரு சொல்ற டயலாக் என்ன? பிக் பாஸ் சொல்ற டயலாக், இங்க யாரும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நோ ஒன் இஸ் யுவர் ரிலேஷன், நோ ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், நோ ஒன் இஸ் யுவர் எனிதிங். உங்களுக்கு நீங்க மக்கள் தான். உங்களை வெளியில அனுப்புறதுக்கும் மக்கள் தான், உங்களை வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறதுக்கும் மக்கள் தான், உங்களை மேல கொண்டு வர்றதும் மக்கள் தான். ஆனா இப்ப நீங்க மக்களே மதிக்காம தானே போறீங்க. இதுவே ஒரு தப்பான விஷயமா ஆயிடும்ல. அதாவது தானா நீங்க காலையில எல்லாம் நீங்க உட்கார்ந்து பேசும்போது அவ்வளோ ஒரு தெளிவு உங்களோட மைண்ட்ல இருக்கு. இன்னைக்கு காலையில கூட பார்வதி கூட வச்சுட்டு அவங்க பேசும்போது அவ்வளோ தெளிவா அவங்க சொல்றாங்க, இல்லடா அது கேம், இல்லடா இது இல்ல இது இப்படி நீ பேசின டோன் தப்பு, நீ இப்படி சொன்னது தப்பு. இவ்வளோ கிளாரிட்டி இருக்கவங்க நேத்து நைட்டும் சரி இன்னைக்கு நைட்டும் சரி, நைட் ஆனா என்ன ஆகுது? அதை நான் என்ன சொல்றேன், பிக் பாஸ் டீம் வந்து இவங்களெல்லாம் எல்லாரையும் அனலைஸ் பண்ணி தானே இப்போ இப்படி ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையை அவங்களால அதுவும் இவ்வளோ சீக்கிரமா இத்தனை நாள்ல இப்பயே 2 வாட்டி அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்கல்ல. அதுக்கு ஏன் அவங்கள ஒரு 3 வாட்டி இன்னைக்கே கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் செஷன் பண்ணிருக்கலாம். நேற்று நைட்டுக்கு நடந்ததுக்கு நீங்க திரும்பவும் அப்படியே விட்டுட்டு பகல்ல எல்லாம் விட்டுட்டு திருப்பி ராத்திரி அவங்க கத்துறாங்க. திருப்பி அவங்களுக்கு நீங்க எப்படி அதை ஒண்ணு உள்ளே விட்டுறக்கூடாது. விட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கு நீங்க தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நேத்து அவங்க அவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு காலையில அவங்களை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் செஷன் அவங்களுக்கு நடத்திருக்கணும். இல்ல அவங்கள அப்பயே நீங்க பேசிட்டு அப்படியே கூட அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இது தேவையில்லாத ட்ராமா தானே உள்ள இருக்கவங்களுக்கு. எதுக்குங்க உங்களோட மத்த கண்டஸ்டன்ட் சஃபர் ஆகணும்? அவங்க ஒன்னு கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத அனலைஸ் பண்ணாத. அது அப்சரா நடுங்குறாங்க. அவங்க இப்படி வந்தாங்க பயப்படுறாங்க. அவங்க எதனா பண்ணுவாங்களோன்ட்டு. இல்ல அவங்க பண்ணது அப்படிதான் இருக்கு. நிறைய வார்த்தை அவங்க பேசுறதெல்லாம் கூட கலையரசனை பார்த்து நீ ஒரு சக்தி, உன் கண்ணுல ஒரு சக்தியை பார்த்த சினிமா டயலாக் விட்டாங்களே அது மாதிரி. இல்ல இப்போ ரஜினி நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் தான் அவர் பேசிட்டு வெளியில இருந்துட்டு அத்தனை பேரை ஏமாத்தினாரு. இல்ல நீங்க வந்து உங்க ட்ராமாவை பாக்குறீங்க. அவர் நிஜமாவே நிறைய பேருக்கு ட்ராமா கொடுத்துட்டு தான் உள்ள வந்திருக்காரு. அங்க நிறைய பொண்ணுங்க இன்வால்வ் ஆகி இருந்திருக்காங்க. இவங்க இவரு ரஜினி வந்த உடனே உங்க கண்ணுல நான் அதை பார்த்தேன், ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி தப்பாவே ஆனா ஒரு உங்களுக்கு ட்ராமாவே கூட இருக்கட்டும். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவரை வந்து புகழ்ந்துட்டு போறீங்க? யாருக்கு வந்து இங்க வந்து அதுக்கப்புறமா வந்து கடைசியா நீங்க திட்டுறீங்கல்ல, என்னமோ அக்கறை இது நினைச்சிட்டு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சத்தியமா நீங்க பார்வை சொல்றீங்கன்னு நினைச்சோம்.
அவ பார்வதியோட உட்காந்து ஒட்டி உறவாடுறீங்க, அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட ஃபேக் கன்சர்ன் காமிச்சிட்டு இருக்குது. அதுதான் பின்னாடி பேசி உங்களை நான்லாம் ஒருத்திய வச்ச நான் இவளெல்லாம் யாருன்னு நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். உங்களை அசிங்கமா சொன்ன பர்சன் கூடயே உட்கார்ந்து அதுவே ஜட்ஜ் பண்ண உனக்கு தெரியல. நீ பெட்டர், நீ வெளில போறதே நல்லதுதான், தப்பே இல்ல. நீங்க வெளியில போறது போலன்றதே இல்ல, எப்படி போறீங்கன்றதுதான். உங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. எப்படிப்பட்ட அட்ரஸ் கிடைச்சிருச்சு? இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து இல்ல அத சொல்லணும்னா நாங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. பட் வெளியில என்ன சொல்லுவாங்க உங்களை? அந்த பொண்ணு சரியான ஏதோ மண்டை கோளாறுமா, அந்த பொண்ணை எதுலயுமே பண்ணாது. நம்ம சொல்றது இல்ல, வெளியில அப்படிதான் இவங்க போர்ட்ரேட் ஆவாங்க. நம்ம சொல்றது கிடையாது. நீ இதுதான் உண்மை, ரியாலிட்டினா ரியாலிட்டி. அந்த பொண்ணு சாதாரணமா அது போயிருந்துருக்கலாம்ல. இன்னைக்கு பிக் பாஸ் பண்ணது பெரிய தப்பு. ராத்திரி அவங்க சண்டை போட்டாங்கல்ல, காலையிலேயே அவங்க வெளில அனுப்பிச்சிருக்கணும்ல. எதுக்கு இப்ப 2வது வாட்டி அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பேச வச்சீங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு. திருப்பி நாளை காலையில ஆயிட்டு இருந்தா அவங்க நார்மல் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ராத்திரி ஆனாதான் ஏதோ அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இதுக்காக உள்ள இருக்கவங்க சஃபர் ஆவாங்களா? காலையில ஆனா சரியாயிடுவாங்க. ராத்திரி வரைக்கும் யார் படுத்து தூங்குறது? எவ்வளவு பயமா இருக்கும் அந்த இடத்துல. எனக்கு வந்து இதுல பர்சனலா என்ன ஆச்சுன்னா, இங்க இந்த பிக் பாஸ்ல நல்ல பேர் எடுக்கணும்னு வந்த எத்தனையோ கண்டஸ்டன்ஸ், ஏன் அர்ச்சனா சந்தோகே இருக்காங்க, இல்ல ஒரு ஜூலி எடுத்துக்கோங்க, காமனரா தான் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கும் நல்ல பேர் வாங்கணும்ன்றது இருந்திருக்கும். பட் அவங்க செஞ்ச சில செயல்களால கடைசி வரைக்குமே அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் வந்துச்சு. ஐஸ்வர்யா தத்தாவா இருக்கட்டும், இல்ல நிறைய பேர், வனிதாவா இருக்கட்டும், இல்ல அந்த நம்ம 5th சீசன்ல எல்லாம் வந்து 5th சீசன்ல யாருமே பெருசா இது இல்ல, 6th எல்லாம் வந்துட்டு அசீம், அப்புறமா வந்து அசீமே சொல்றேன், அவர் டைட்டில் வின்னரே ஆனாரு. பட் ஸ்டில் இல்ல வந்து மாயாவா இருக்கட்டும், பூர்ணிமாவா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு இது ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வந்து நீங்க சொல்றது உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடுறீங்க. அந்த அடையாளத்தை தேடும்போது நல்ல அடையாளமா கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களை மக்களே வெளில அனுப்பிச்சிட போறாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற அடையாளம் வேறையா இருக்கும். பரவாயில்ல, அந்த பொண்ணு நல்லா ப்ளே பண்ணிச்சு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணிருக்கலாம், இப்படி போயிருப்பீங்க. இப்ப நீங்க தேவையில்லாம ஒரு கரும்புள்ளிய சுமந்துக்கிட்டு வெளில போறீங்க. அந்த பொண்ணுக்கு என்னவோ உடம்புல ஏதோ அவருக்கு எதுக்கு ஏதோ பிரச்சனை, இப்படிலாம் தேவையா? இதான் சொல்றேன் நான். பிக் பாஸ் நேத்தே கூப்பிட்டு பேசியிருக்கணும். நேத்தே வெளில அனுப்பிச்சிருக்கணும். இன்னைக்கு அது பேசின உடனே வெளில அனுப்பிச்சிட்டீங்கல்ல. நேத்து ஏன் கூப்பிடல? நேத்து எப்படி அழுதாங்க, எப்படி கத்துனாங்க அவங்க அந்த வீட்டுல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு காலைல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சும்மாவே சர்காஸ்டிக்கா கெமியை பத்தி பார்வதி பேசிட்டு இருந்தாங்க. பட் பார்வதி, உங்களெல்லாம் கெமி மாதிரி ஆளால தான் வந்து அங்க ஹேண்டில் பண்ண முடியும். இப்படி கூட சட்டம் பண்ணல, அவங்க அப்படியே சாதாரணமா போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. இவங்க சொல்றாங்க எப்படி சாப்பாட்டை வந்து வேணுமான்னு கேட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நீங்க வந்து திவாகர வெளியில எல்லாத்தையும் அசிங்கமா பேசிட்டு உள்ள போய் அவர் ஃபேம் உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக ஆக்ட் பண்றீங்களோ, அப்படி யாராலையுமே பண்ண முடியாது. இது கெமி பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது. நீங்க வெளியில ரியாலிட்டிலேயே இப்படி பண்ணிட்டு உள்ள போய் அண்ணே அண்ணே இல்ல, எனக்கு ஹைலி ஐ வாண்ட் திவாகர் டு நோ பாருஸ் ட்ரூ கலர்ஸ். வெளியில அவங்க உங்களை பத்தி எப்படி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணது கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு பர்சன் இருக்கிறதே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பெருசா. பட் அவங்க உங்களை கமெண்ட் அடிச்சிருக்காங்க, சோ அது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்புறமா எல்லாம் கேட்கணே இல்லங்கமா பண்றாங்க. நீங்க ஒரு ஃபேக்கா ஒரு மாஸ்க் போட்டுட்டு மத்தவங்க எல்லாம் மாஸ்க்ன்றீங்க பாருங்க, சிரிப்பா இருக்கு. நெக்ஸ்ட் கூடாதுன்னா கோதாவில இறங்கவே கூடாது. நான் வனிதா தான் சொல்லுவாங்க, நான் இந்த கேம்ல இல்ல, வெளில போயிடுங்க, நான் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு அவரு சபரி சொல்றாரு. அடிப்படதாமா செய்யும் அப்படின்னாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாது, நல்ல நேர்ல வந்து பாரு எப்படி அடிபட்டு இருக்கும். அந்த பொண்ணு கூப்பிட்டா கூட அதுக்கு முன்னே அடிபட்டு இருக்கும். அடிப்படாம எப்படி இருக்கும்? போன சீசன்ல மேல ஏறி உட்காந்துட்டாங்க பாய்ஸ். ஒரு வார்த்தை கீழே மூச்சுன்னு சொல்லல யாரும். சுனிதா கீழே கிடக்குது. சுனிதாவை வந்து லாக் பண்ணிட்டாங்க அத்தனை பேர் சேர்ந்து. தர்ஷிகாவை போட்டு அப்படி ஒரு லாக். அதெல்லாம் என்ன இனமாக? ஐயோ சா வச்சுட்டா, நான் இப்ப உயிரோடவே இல்ல, நான் ஆவிதான் பேசுறேன். அடுத்து ஜெயில வந்து கானா வினோத்தையும் வியானாவையும் போட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க சொன்ன ரீசன்ஸ்ல ஓகே நல்லா இருந்துச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம இந்த வீட்டுல கிடக்குற சில பேர்ல அப்சரா ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் ஒரு பர்சனை வந்து ரூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அது பாரு ரூட் பண்ணேன். ரெண்டாவதா நான் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது அப்சராவை. சுத்த டிசப்பாயின்மெண்ட் ரெண்டு பேருமே. அட்லீஸ்ட் இவங்க தொணத்தொன்னு பேசுறீங்க, இவங்க அடுத்த எக்ஸ்ட்ரீம் இவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்சரா அவங்கள வந்து சொன்னதே 2 பேர் தான். நியாயமா பார்த்தா அந்த அப்சரா வியானா 2 பேரும் தானே போட்டுக்கணும். ஆமா, இல்ல வியானா பண்றது கூட எனக்கு வியானா ஏதாவது பண்றாங்க. எனக்கு அப்சரா அண்ட் துஷார் இப்ப இந்த கேப்டன் ஆயிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாருன்னு தெரியல. கம்முன்னு உட்காந்து எல்லாரும் சும்மா. இன்னொன்னு சொல்லவா, பிரவீன் காந்தி துஷார கூட விடுங்க, இன்னும் வேஸ்ட் பிரவீன் காந்தி. எல்லாரும் நான் அப்சர்வ் பண்றேன். அவர் மனசுக்குள்ள இது சிவாஜி கணேசன் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு போல தானே. விக்ரம் வந்துட்டு கமருதீன் வியானாவை பண்ணாரு. அவர் கமருதீனுக்கு வந்து அவர் வேலையை சரியா பண்ணலன்ற சொன்னார். பட் அவர் இந்த வீட்டுல இருக்கிறாருன்றது காமிச்சினே தான் இருக்கிறாரு. சோ அத நம்மளால சொல்ல முடியாது. இருக்காருன்னு கேக்குறதுக்கு இது வந்து கரெக்டான விஷயமா எனக்கு தோணுது. ஆமா, எஃப்ஜே வந்து அரோரா வினோத்னு சொன்னாங்க. அரோரா நிறைய இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். மத்தவங்களை விட ஏதோ எஃப்ஜே உங்களை விட
நீங்க வேஸ்ட். ஒரு தடவை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புன ஆளு, அப்புறம் ஆளை காணோம். கானா வினோத் அவ்வளவு பாட்டு பாடுறாருங்க. நீங்க என்டர்டெயின்மெண்ட்னு திவாகர் பாரு பின்னாடியே போனா ஒரு இடத்துல காட்டுறதுல கூட வினோத்தை தான் காட்டுறாங்க. ஆமா, வினோத்தும் பிரவீன் ராஜும். இன்னும் நேத்து வந்து திவாகர் பார்வதி பின்னாடி சுத்தின கேமரா, இன்னைக்கு ஆதிரையோட புலம்பல் பின்னாடி சுத்துறதுக்கு பதிலா அந்த பக்கம் கானா வினோத் பாடின பாட்டு, பிரவீன் ராஜ் பாடுற பாட்டெல்லாம் போய் காமிச்சிருக்கலாமே. இந்த புலம்பல்ஸ காட்டுறதுல என்னதான் சந்தோஷம் எல்லாருக்கும் எனக்கு புரியல. இந்த மாதிரி சோர் லூசர்ஸா இவங்க ட்ரீட் பண்றது நல்லாவே இல்ல. நிறைய விஷயம் ஆதிரிட்ட நல்லா இருந்தா நல்லா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல ஒரு கருப்பா இவ்வளவு பெரிய புள்ளிய திறந்து வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க எல்லாத்தையும். அதேதான் நந்தினி. நந்தினி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நந்தினி நீங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே வேஸ்டா. விக்ரமையும் வியானாவையும் சொன்னாங்க. விக்ரம நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க? அந்த வீட்டுல தண்ணி இருக்குதுனாலே காரணம் விக்ரம் தான். அன்னைக்கு நடராத்திரி ஓடி போய் சொன்னதா இருக்கட்டும், இல்ல ஆக்டிங் நடிப்பு அரக்கன்னு ஒரு அவார்டு வாங்க, உங்க எல்லாரை விட பெட்டரா ஆக்ட் பண்ணது அவருதான். அதுக்கப்புறமா வந்து அந்த வேற ஏதாவது பிரச்சனையில வந்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பாயிண்டர் எல்லாத்தையுமே கரெக்டா அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமா வந்து பார்வதி ஒருத்தவங்க தான் பிரவீன் காந்தியை போட்டாங்க. ஐ ஹைலி அப்ரிஷியேட் ஹர் ஃபார் டூயிங் தட். கானா வினோத்தை போட்டு திருப்பி கேமியே சொல்லிடுங்க. உங்களுக்கு பொட்டி போட்டு எடுத்து டிஆர்பி ஏற்றி விட்டவங்களே அவங்க தான். அவங்க கிட்ட வந்து நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க எந்த காட்டுறதுக்கு இந்த இடமானு தெரியல. ஆதிரை, அப்சரா அண்ட் வியானா சொன்னாங்க. வியானா எனக்கு வந்து ஒத்துக்க முடியல. துஷார் வந்து வினோத் அண்ட் கம்ருதீன் சொல்லியாச்சு. கம்ருதீன், வினோத் அண்ட் வியானா. உங்களுக்காக உயிரை கொடுத்து பேசுற ஒரே ஜீவன் அந்த கானா வினோத்ன்றவர் தான். அவர் ஏன் நீங்க முதல குத்திட்டீங்க? வினோத் துஷாரும் ஆதிரையும் சொன்னாரு. துஷார் அவங்க சொன்னது எனக்கு ஓகே, பட் ஆதிரை இதான் கத்தினே இருக்கிறாங்களே. நிறைய இடத்துல அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் செம்மையா இருந்தது. காலையில இந்த இவங்க எல்லாம் ஒரு இது கூட பண்ணாங்க, ஒரு ஃபேக் பிராங்க். அது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த ப்ரோமோ அப்ப எனக்கு தெரியல, நான் லைவ் பார்க்கலன்றத சொன்னோம். கனி வந்து சொல்றாங்க நமக்குலாம் சோரே இல்ல, ஒரு வேளை சாப்பிட்டு விட்டுறலாம், நாளைக்கு காலைல மட்டும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுங்க வந்து எனக்கு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுதுங்க. வயிற்றுச்சலா இருக்காதான்ட்டு. சூப்பர் டீலக்ஸ்ல உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு, ஒருத்தர் வேலை வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஒருத்தர் வந்து ஹியூமனிட்டி இருக்கணும்ல. நீங்க ஜாலிக்கு வேலை வாங்குறது ஒன்னும் பெரிய விஷயமா தெரியாது. ஆனா சாப்பாடு இல்லாம ஒருத்தவங்க இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க வேலை வாங்குறதும் தப்பாகும், சாப்பிடுறதுக்கு நீங்க எதுனா ஒருத்தர் கேட்கறதும் தப்பாகும். நீங்க நிறைய எதை வேணா கேட்டிருக்கலாங்க. பேசிக்கா அந்த சிக்கன் தான் வேணும்னு அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்ப நீங்க வேணும்னே அந்த சிக்கனை கொடுத்து அவங்களை நீங்க வெறுப்பேத்துறதுன்றது ஒரு பக்கம். சாப்பாட்டுல அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க வெறுப்பேத்தினா பரவாயில்ல. நேத்து நந்தினி எல்லாம் சொன்னாங்க, ஐயோ இந்த வடையை பாக்கணும், இந்த வடை அப்படின்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இருந்தது, பட் லக்ஸுரி ஃபுட் இல்ல. அப்ப நீங்க பண்றது ஒண்ணு. இப்ப சாப்பாடே இல்ல, அந்த டைம்ல நீங்க சிக்கன் மட்டன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி? இது மட்டும் இல்ல, சுபிக்ஷாவை காலையில வந்து வெளியில வர சொன்னா வந்து வேணும்னே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட இருந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னமோ அது வந்து ஒண்ணும் தப்பா படல. அப்படி இல்ல, அவங்க வந்துட்டு நீங்க அந்த வெஞ்சன்ஸ் வந்து இருக்கும். ஆனா அது கனி வந்து அவ்வளவு அமைதியா இருக்கவங்க. அவங்களே புது ஒரு ட்ரிகர் பண்ண, ப்ளீஸ் வாமா, காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு வேலையும் அவளை நீங்க வந்தாதான் எல்லாருக்கும் சமையல் பண்ணணும், எல்லாரும் சாப்பிடணும்னாங்க. நீங்க அதை கன்சிடர் பண்ணணும்ல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அதுதானம்மா, அதை அவங்க யூஸ் பண்ண தானே செய்வாங்க. மற்ற விதத்துல நான் அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேன், பட் இந்த இதுல வந்து அவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும் வேணும்னு படுத்திருந்தாங்க. அது வந்து இவங்களோட வெஞ்சன்ஸை காட்டுற மாதிரி இருக்குல்ல. இருக்கலாம். இல்ல அது அவங்களோட ரைட்டா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது தானே. அப்புறமா வந்து பிரவீன் ராஜ், கனி, ஆதிரை, எஃப்ஜே எல்லாம் சேர்ந்து தான் அந்த பிராங்க பண்ணது. உப்பு போட்டு அந்த இது வந்து சண்டை போடுற மாதிரி பண்ணதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. பட் கமருதீனுக்கு தான் வந்துட்டு அவருக்கு யாருன்னா ஒருத்தர் வந்து அவங்களை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவரால் தனியா போய் அட்டாக் பண்ண முடியாது. வேற யாருன்னா சண்டையில நடுவுல நுழையிறதா ஒரு வேலை. இப்படிதான் அவர் திவாகரையும் போய் அட்டாக் பண்ணாரு. இன்னைக்கு ஆதிரை அவர் போய் அட்டாக் பண்ணதும் அதே மாதிரி ஒரு இதுலதான். பிரவீன் ராஜ் வந்து அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி அங்க பண்ணிட்டு இருக்கும்போது நொல்ல நுழைஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, ஐயோ நீங்க தௌலத்தானு, தௌலத்து கெட்ட வார்த்தை அப்படின்னாங்க. தௌலத்துன்றது கெட்ட வார்த்தை இல்ல, பட் திமிரு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வரும். நம்ம கமலஹாசனோட அகராதியில தௌலத்துன்றது பயங்கரமான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை. அப்ப அந்த பொண்ணுக்கு எல்லா சீசனையும் பாத்துட்டு வந்தவங்க தானே. அதுவும் அந்த சீசன்ல அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கன்றப்போ அதை கண்டிப்பா பாத்துட்டு தானே வந்திருப்பாங்க. உலகமே பார்த்த ஒரு சீனுங்க, சொருகிடுவேன்னு கண்டிப்பா பாத்துருப்பாங்க. அதுக்கும் கமருதீனுக்கு எல்லாரும் முட்டு கொடுக்கறதுக்கு வரீங்க. இருக்கிறதுலயே ஒரு தண்ட பிளேயர் அண்ட் இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றதுக்கு முழுமுதல் ஒரு எக்ஸாம்பிளா நிக்கிற ஒரு பர்சனுக்கு அவ்வளவு முட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா ஆதிரைக்கு அசல் லூசா இருக்காரு அவர் கமருதீன்றவர். அவருக்கு சுத்தமா எந்த ஒரு நாலேஜும் இல்ல. சும்மா வாய் இருக்கு எனக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஒண்ணு திவாகர் கிட்ட மோதுவாரு, இல்லன்னா லேடிஸ் கிட்ட மோதுவாரு. இங்க இருக்கிற வேற எந்த ஆம்பளைங்க கிட்டயும் ஒரு போதே இல்ல. திவாகருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தேவையில்லாம உள்ள வரீங்க. நீ இந்த ஒரு வாரத்திலேயே துப்பி இருக்க. ஒரே வாரம் தான் இருக்கு, நீங்க பாடி ஷேம் பண்ணிட்டீங்க, துப்பிட்டீங்க, கெட்ட வார்த்தை சொல்லிட்டீங்க. இன்னும் என்னங்க பண்ணணும்னு இருக்கீங்க? இல்ல இது என்ன சீரியல்ல நீங்க ஏதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கா? இல்ல எனக்கு புரியல. அவர் ஹீரோ ஒரு மத்தவங்க இல்ல, அது ஒரு வார்த்தை விடுறதெல்லாம் பாரு, வாயை புடுங்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க. இவங்க கிட்ட வாயெல்லாம் புடுங்கிறதுக்கு, நிம்மதி அழிக்கிறதுக்கு. என்ன அவங்க உங்க நிம்மதி அழிக்க முடியும்? கடவுளே.
இல்ல சூப்பர் டீலக்ஸ்ல இருந்துகிட்டே உங்க நிம்மதியை ஒருத்தவங்க அழிக்க முடியும்னா அப்ப அவ்வளவு வீக்கா இருக்கு உங்க நிம்மதி. டாஸ்க் 3 வந்து 3 பேருக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்து நீங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னப்போ இதுல ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையே அந்த நந்தினி உப்பு போட்டே நீ இல்ல லாஸ்ட் உப்பு போட்டு என்னால வந்து கொடுக்க முடியாது. உங்க 5 பேர் சாப்பிடும்போது எனக்கு வயிறு எரிஞ்சுது. ரியாலிட்டி, கிளாரிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, மெச்சூரிட்டி எல்லாத்தையும் போட்டாங்க. கனி வந்து நீ கேவலமானவ அப்படின்னு சொல்லி. ஆனா உங்களுக்காக நின்னு பேசின நீங்க சொன்னீங்க. சரி நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் கனி. இந்த நிஜமாவே நந்தினி உங்களால சுத்தமா வந்து பர்சனை ஜட்ஜ் பண்ண முடியல. இப்படிதான் வெளியில நீங்க தப்பு தப்பா ஜட்ஜ் பண்ணி நிறைய பேர்கிட்ட உங்ககிட்ட யாரோ பின்னாடி எல்லாம் பண்ணா அப்படிதான் பேசிட்டு முன்னாடி இல்லடா நீ ரொம்ப நல்லவடான்னா அவங்க நம்புவீங்க. பின்னாடி முன்னாடி நல்லா பேசிட்டாலும் யாருமே உங்களுக்கு நிரந்தரமா நல்லவங்களா சில பேரு உங்களை வந்து குறை சொல்லுவாங்க பின்னாடி, ஆனா மனசுல உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்க மூஞ்சிக்கு நேரா கூட குறை சொல்லுவாங்க, ஆனா நீங்க குறையே என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க அம்மாவே உங்களை பின்னாடி போய் குறை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், அம்மா இல்ல அம்மா அப்பா நான் சொல்றது வந்து உங்க தம்பியே கூட சொல்றேனே. எல்லாருமே குறைன்றது வரதானே செய்யும். சபரின்றவரு எல்லாரையுமே கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு, ஆனா நீங்க உங்க பார்ட்ட மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அவர் உங்களுக்கு உங்க நேம் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காருன்னா நீங்க அந்த இடத்துல முக்கியமா ஏதோ கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல நம்ம பேர் அடிபடுதுன்னு சந்தோஷப்படணும். நீங்களாம் இதுக்கு நீங்க அங்க இல்லாதப்பே உங்களை பத்தி பேசுறாங்க. ஆமா சிரிச்சது ஒரு தப்பா, அது இவனுங்களுக்கு பொறுக்கல அப்படின்றீங்க. புரியல. நெக்ஸ்ட் வந்து அந்த 3 டாஸ்க் துஷார் வந்து நான் பேச மாட்டேன்ற ஒன்று எடுத்துக்கிட்டாரு. அப்ப அது என்ன சொன்னாருன்னா நான் வந்து ரொம்ப என்னோட செயல்ல காட்டணும்னு நினைக்கிறேன், பேச்சுல காட்டணும்னு நினைக்கலன்னு சொன்னாரு. பிரவீன்ராஜ் வந்து யூனிஃபார்ம் எடுத்துட்டாரு, ஆதிரை வந்து மாஸ்க் எடுத்துட்டாங்க. எல்லாருமே சொன்ன மாதிரி ஆதிரை அண்ட் துஷார் 2 பேரும் எடுத்தது வந்து ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ். அது வந்து அசால்ட்டா எல்லாராலையும் வந்து பண்ணிட முடியாது. ஒரு சீசன் பூரா பேசவே கூடாது. ஆனா எனக்கு என்னமோ துஷாருக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் தோணுது. ஏன்னா இந்த வந்த ஒரு வாரத்துக்கே அவர் எதுவுமே பேசல. சோ அவரோட ஆக்ஷன்ஸ்ல அவர் பயங்கரமா காமிச்சிருக்காரு ரியாலிட்டில. அந்த டாஸ்க் எல்லாம் வேற லெவல். அவர் பேசாம இருந்தா கூட அவர்லாம் வந்து காமிச்சிடலாம். அவர் ஏன்னா பேசுறது இல்ல ரியாலிட்டியா. ஆதிரைக்கு வந்து மாஸ்க். நான் ஒன்னு சொல்லட்டுமா, இது கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் வராதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆமா இது மலையாள பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, தெலுங்கு பிக் பாஸ் பார்த்துட்டு மலையாள பிக் பாஸ்ல அனீஷ்க்கு இதே மாதிரி தான் எடுத்து வந்தா அவர் அந்த நிமிஷத்துல இருந்தே பேசல. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆச்சு, பிரவீன் காந்தி என்ன பண்ணாருன்னா ஒருத்தர் பேசாம இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு சாக்ரிஃபைஸா நான் பார்க்க அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பிக் பாஸை கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம ஆட்டு மந்த கும்பல்ல வந்து ஒருத்தவங்க ஒரு ரீசன் சொல்லிட்டு அது உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா இத ஆதிரையும் சொன்னாங்க, எல்லாரும் அதே வழிமொழிவாங்க. சோ பிரவீன் காந்தி அதை சொன்ன உடனே யாரெல்லாம் அங்க தண்ட பீஸா இருக்காங்க, வியானா இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம சுபிக்ஷா இருக்காங்க, அப்புறமா வந்து ரம்யா இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு வேற யாரு இவங்க எல்லாருமே வழிமொழிவாங்க. சுயமா துஷார் கிட்ட இல்ல பிரவீன் ராஜ் வந்து கண்டிப்பா ஒரு இது இல்லன்றதுனால நீங்க எல்லாருமே அப்படி. கமருதீன் நான் ஏன் சொல்லல தெரியுமா, கமருதீனுக்கு காலைல இருந்தே வெஞ்சன்ஸ். இவங்க வந்து இது இவங்களே சொல்லி இருந்தாலுமே அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் மட்டும் தனியா சொல்லி. ஆமா இதுல வந்து கானா வினோத் ஒரு பாயிண்ட சொன்னாரு. பட் இதெல்லாம் இவங்க யாரும் எடுத்துக்கணும்னு நினைக்கல. துஷாரோடது வந்து அவங்க ஆதிரை क्वेश्चन பண்ண மாதிரி பிக் பாஸ் क्वेश्चन பண்ண மாதிரி எல்லாரும் ஹவ் கேன் ஷி क्वेश्चन பிக் பாஸ்னா இந்த வரைக்கும் நிறைய சீசன்ஸ்ல எல்லாரும் பிக் பாஸ் क्वेश्चन பண்ணிருக்காங்க. ஏன் ஜாக்லின் क्वेश्चन பண்ணிருக்காங்க, கேவலமா திட்டிருக்காங்க. பிக் பாஸ் பாய்ஸ் vs गर्ल्ஸ்ன்றது ஒரு விஷயமா, இது ஒரு 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 டாஸ்கா, இது ஒரு செட்டப்பா, இது எவ்வளவு கேவலமா இருக்குதுன்றத வந்து அவங்க சொல்லிருக்காங்க. சாண்டிலா இருக்கும் போதெல்லாம் நக்கல் பண்ணிட்டு இல்லையா பிக் பாஸ் எல்லாம். சோ நான் பண்ணல, வனிதா கிண்டல் பண்ணலையா, வனிதா நான் பண்ண முடியாது தூக்கி அடிச்சாங்க. எத்தனையோ பேர் சொல்ற வரைக்கும் இந்த மைக்க நான் போடாம மட்டும் தூக்கி ஒரு அடி அடிச்சாங்க. அந்த அடி அடிச்சதுக்கு பாலாஜிக்கு வந்து அவ்வளவு திட்டு விழுந்தது, ஆனா வனிதாக்கு விழல. சோ பிக் பாஸ் வந்து கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா நேம் வாங்கினவங்களே இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி கேள்வி கேட்டதுல கரெக்டான क्वेश्चन என்ன, வாய் பேசக்கூடாது. அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு துணியை கொடுத்து மூஞ்சில முக்காவாசி மூடுற அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த கொரோனாக்கு மாஸ்க் போடுற மாதிரி 2 பிளாஸ்டிக் எக்ஸ் போடுங்க. இல்ல கொரோனாக்கு மாஸ்க் குடுக்குற மாதிரி இவ்ளோ பேச மூக்கையும் வாயும் மூடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கொல்லகுண்ட கும்பல்ல பிரவீன் காந்தி அது சொல்றாரு. தெரிஞ்சது பிரவீன் காந்தி அது சொல்றாரு, ஃபேஸ்ல 75% போயிடுச்சு, பேசவும் முடியாது. அது எவ்வளவு ஒரு பெரிய இது. எப்படி ஃபேஸ்ல 75% பேச கூடாதுன்றதுக்கு போகணும், தேவையில்லையே. அது அவங்க கேட்ட क्वेश्चनல எனக்கு எதுவுமே தப்பா படல, எல்லாமே சூப்பர். ஆனா அப்புறம் பண்ணாங்க பாருங்க, அதை தூக்கி போட்டு இததான் நாங்க சொல்றோம். நாங்க நல்லபடியா ஒருத்தவங்கள சொல்லலாம்னு பார்த்தா அவங்களே இல்ல ஐயோ 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 எங்களை பத்தி நல்லதை சொல்லிடாதேன்றாங்க. ஏன்னா இதுதான் நாங்க, எங்களால இதையும் சொல்ல முடியும் அதையும் சொல்ல முடியும். ஏன்னா சொல்லணும் இல்ல ஸ்கோர் பண்ணனும்னா என்ன பண்ணணும், மாட்டிக்கிட்டே இருக்கணும். பிரவீன் ராஜ் அங்க மாட்டிக்கிட்டு புலம்புங்கன்ற பிரவீன் ராஜ் வந்து அங்க அந்த இத போட்டுட்டு இருக்காரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, மேல ஒரு சட்டையை போட்டுக்கிறது. நீங்க அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டே பேசுங்களேன், புலம்புங்கன்ற. எப்படி வேணா புலம்புங்க. லைக் நீங்க புலம்புற மாதிரி புலம்ப கூடாது. 4 வாட்டி சொல்லிட்டு தனியா அங்க போய் உட்காரணும், இந்த முகத்தை வச்சுக்கிட்டே உட்காரணும். எல்லார்கிட்டயும் போய் இவ்வளவு பேர்கிட்ட போய் கவர் ஆயிருக்கும்.
செம்மையா நேம் வாங்கியிருப்பீங்க. சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா சும்மா வந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சுலாம் இருக்காது. இந்த மாதிரி சான்சஸ்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது. தூக்கி போட்டு நல்லா இப்படி தலையை நான் தான் தலையே இல்லையே, நான் எதுக்கு போட்டிருக்கணும்? அப்படி அவங்க அழுவுறதை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அவர் போட்டு யூ ஆர் a sore loser if you do that. ஒண்ணும் இல்ல, ஒரு சவுண்ட் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. நீங்க அழுவணும்னு அப்படி காட்டணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. சீரியஸா நீங்க இப்படி உள்ள விட்டு இப்படி பண்ணீங்கன்னா கூட தான் தெரிய போகுது. அப்படி தெரியணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா. பட் நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த புலம்புறது ஒரு கேவலமான ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பொறுத்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அழறதுன்றது உடனே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ரொம்ப கஷ்டம். அழாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து வாயை திறக்கவே வேணாம், நம்ம எதுவும் திட்டவே வேணாம். ரியாலிட்டி நான் வந்து கத்தணும்னு நினைக்கிறேன். நான் உள்ள இருக்கிறத வந்து என் கோவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் எதை சொல்ல நினைச்சாலும் கண்ணு தாரியா தண்ணி வந்து குரல் அப்படி ஆகி இப்படிலாம் ஆயிடுதே தவிர்த்து என்னால பேச முடியாது. எனக்கு இருக்கிற பெரிய வீக்னஸா நான் வந்து என்ன சொல்றது, இதுக்கு ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குமா, இதை நான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாமா, என்னமோ எக்ஸசைஸ்லாம் கூட நான் பண்ணுவேங்க. நான் அந்த மாதிரி அந்த என்ன சொல்றது, அழுதுகிட்டே பேசுறதுன்றதே ஒரு ஸ்கில். அது அழுதுகிட்டே பேசுறது எதிரில் இருக்கிற ஆளுக்கு புரியறதுன்றது ரொம்ப பெரிய ஸ்கில். எனக்குலாம் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன்னா இதுதான் ஒருமே தவிர்த்து பேசுறதே வராது. அப்படியே ஒரு விக்கல் வந்துரும். சொல்றது என்னமா சொல்ல வர, தண்ணின்றது கூட எனக்கு அப்படி திக்கி வரவே வர. சோ அது ஒரு ஸ்கில். மேபி நான் வந்து ஒரு எக்ஸெப்ஷனோ என்னவோ, ஒரு என்ன சொல்றது, ஏதோ பெரிய ஏதோ நோய் வந்து ஆளான்னு தெரியல, எனக்கு வந்து அது ரொம்ப திக்கும். உங்களால பேச முடியுது, யூ ஹேவ் a great skill. பேசுங்க, அந்த மாஸ்க போட்டுக்கிட்டே பேசுங்களேன். எனக்கு ரொம்ப கேவலமா பட்டுச்சு. சொன்னாரு தயவு செஞ்சு கேட்டாதம்மா, போடுன்னு. எனக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப கவர் ஆகுங்க. நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, உங்க மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடுங்க. எனக்கு வந்து ரூல்ஸை நீங்க பிரேக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா ரூல்ஸை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க எதை பேசினாலும் பிரயோஜனமே கிடையாது. யார் ஒருத்தர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே குறை சொல்றாங்களோ அவங்களுக்கு தாங்க அங்க மரியாதை. சும்மா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன வேணா பேசுவாரு, என்ன வேணா செய்வாரு, ஆனா ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாரு. அவர் அதான் சொல்றாரு, என்ன பிக் பாஸ் 2 நாள் சாப்பிடாதன்னு சொல்லிட்டோம், இங்கே பட்டு கிடையா. பிரதீப், நீ வேற பிரவீன், நீங்க பிரவீன் ராஜ், பிரவீன் காந்தி எல்லாம் இருக்கிறாங்க. பிரதீப் சொல்லிட்டேன், ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் தான் பிரதீப். சொல்லுவாரு, முத்துக்குமரன் வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்லட்டும், உன் எதுல நான் படுத்துன்னு இருக்கேன் 2 நாள் ஆனா நான் படுத்து. ஸ்டார்டிங்ல எனக்கு முத்துக்குமரனை பிடிக்கல, ஆனா அவர் ரூல்ஸே பிரேக் பண்ண மாட்டாரு. ஜாக்லின் கூட சொல்றேன், ரூல்ஸ் ஆனா அவர் ஜாக்லின் பிரேக் பண்ணாங்க. ஆனா அது வந்து அந்த ஹவுஸ் ரூல்ஸ், அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ரூல்ஸ். இந்த பிக் பாஸோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நிறைய இடத்துல எனக்கு ஜாக்லின் பிடிக்காம போச்சு. நிறைய இடத்துல இருந்து நான் சொல்றது வந்து அந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க் சமக்கம் வந்துச்சு அவங்க மேல. ஒரு டாஸ்க் பண்றதுக்கு கூட துப்பு இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு இருக்கீங்கன்னு, உங்க நல்ல உருவத்தை காட்டணும்ன்றதுக்கு டாஸ்க்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. சௌந்தர்யா வந்து எனக்கு பண்ணவே வரல, நான் அழுதாக பாரு உட்காந்து. சரி, இன்னும் இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆதிரையோட அந்த பிஆருக்கு வந்துட்டு நிறைய பேர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க. வீடியோ போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுல இருந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்கள பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்ல எக்கச்சக்கமா வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க போட்டவங்கள. இது மாதிரி மாயா பூர்ணிமாவோட டைம்ல மாயா பூர்ணிமாவோட இந்த பிஆர் டீமும் பண்ணாங்க அப்படின்றத சொன்னாங்க. நான் ஒரு ரியாலிட்டி செக் கொடுக்குறேன். திவாகருக்கு சப்போர்ட் பண்றவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அத நல்லா நீங்க போய் நோட்டீஸ் பண்றீங்களா இல்ல தெரியல. இல்ல நீங்க தேங்க்யூ, நீங்க வந்து அத சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேரு கூட நீங்க யாரோட ரசிகர்ன்றதோ யாரோட இதுன்றதோ தெரியாது, இல்ல காமன் பீப்புளா கூட இருக்கலாம். என்னன்னா எங்களுக்கே மாயா பூர்ணிமாவோட பீரியட்ல பாத்தீங்கன்னா செம்ம கமெண்ட்ஸ்லாம் வரும், கேவலமா நீ எல்லாம் எங்களை அசிங்கமா திட்டுவாங்க. எத்தனை பேர் நம்மள அசிங்கமா திட்டிருக்காங்க, அப்படிலாம் பேசியிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க அந்த டைம்ல. இதே மாதிரி அர்ச்சனாக்கு வந்து விக்கி வி அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்களோட இது வந்து ரொம்ப நல்ல இன்சைட். பட் நான் இதையும் சொல்லிடுறேன், நாங்க பண்ண ரிசர்ச், டூ யோர் ரிசர்ச்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்க பண்ணதுல திவாகரை பேசினாலும் இந்த மாதிரி வராங்க, அரோரா சின்க்ளேர் பத்தி பேசினா வராங்க, வியானாவை பத்தி பாருக்கு அவ்வளவு வர மாட்டாங்க. அந்த மாதிரி அட்டாக்கிங்கால வரல, திவாகர் கூட இருக்கனால. நெக்ஸ்ட் வந்து வியானாவை நீங்க எதுவுமே பேச முடியல, ரொம்ப பயங்கரமா யாருமே சொல்ல மாட்டீங்க. இதே மாதிரி லாஸ்ட் டைம் ராணவ பேசும்போது எங்களுக்கு நாங்க ஃபேஸ் பண்ணோம். ராணவ என்ன பண்ணாருன்னு சொன்னா உடனே ராணவக்கு நமக்கு என்ன பண்ணாருன்னு தான் கேட்போம். அதுக்கே பயங்கரமா எங்களுக்கு வந்து அவருக்கு அடிபட்டப்பல அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அதுக்கு நீ வந்து அக்லி பீப்புள், அக்லி பிக்ஸ், எருமைங்க அப்படி இப்படின்னா நிறைய இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அர்ச்சனா பீரியட்ல வந்து சொல்லும்போது
எப்படி மாயா பூர்ணிமா ஃபேன்ஸ் எங்களை அட்டாக் பண்ணாங்களோ ரிக்ரெட்டிவ்லி அர்ச்சனாவோட ஃபேன்ஸும் அவங்களுக்கு அதை பண்ணாங்க. அவங்க எல்லாம் போய் அதை சப்போர்ட் பண்ண டீமுக்கு கண்ணாபின்னு பேசினாங்க. அதை ஒத்துக்கணும். அதை நம்ம 2 சைடும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் முத்துக்குமரனுக்கு நம்ம பேசினா, முத்துக்குமரனை பத்தி நல்லபடியா பேசினா இல்ல நல்லபடியா பேசுறோம் இல்லன்னா இல்ல, அவங்க ஏதாவது ஒரு வீடியோல அவங்க ஏதாவது ஒரு இடத்துல அங்க வந்து குறை சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டாலும் உடனே வந்துருவாங்க. ரொம்ப கேவலமா கேட்டாங்க. பெரிய இவடி நீலாம் யாருடி, நீலாம் அவனை சொல்றதுக்கு யாரு? சௌந்தர்யாவோட ஃபேன்ஸும் அதை பண்ணாங்க, ரொம்ப மோசமா பண்ணாங்க. ட்விட்டர்ல வீடியோ எடுத்துட்டு போய் எங்களுக்கே தெரியாம போட்டு, ஆமா ரொம்ப பயங்கரமா நடந்துச்சு. அசிங்க அசிங்கமா பேசி யார் இந்த ரெண்டுன்னு தெரியல, எங்க இருந்து வந்துச்சுங்கன்னு தெரியல இந்த சனியனுங்க. இன்னும் வந்து இத்தனைக்கும் நாங்க சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம் அந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்ல. சௌந்தர்யாவோட ஃபேன்னு சொல்லி ஏதோ ஒரு அக்கௌண்ட் அவங்க எல்லாம் வந்து ஜாக்லினோட இது இருக்கவங்களுக்கு வந்து அவங்க யாரோ அவங்களோட பையன் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது ஹோப் யுவர் அந்த பையன் செத்து போயிடணும் அப்படின்லாம் வந்து பேசினவங்களா இருக்காங்க. ஸோ இந்த ஆதிரையோட சப்போர்ட்டர்ஸ் நீங்க சொல்றது இந்த சோஷியல் மீடியால வார் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே நடக்குது. முக்கியமா இப்ப திவாகருக்கு ரொம்ப பயங்கரமாவும் நடக்குது, மேபி ஆதிரைக்கும் நடக்குது. நான் அதையும் சொல்றேன், ஆதிரையோட சப்போர்ட்டர்ஸும் மோசமா இருக்காங்க, திவாகரோட சப்போர்ட்டர்ஸும் மோசமா இருக்காங்க, வியானாவோட சப்போர்ட்டர்ஸும் மோசமா இருக்காங்க. நாங்க மத்தவங்க யார் பேருமே எடுக்கல. ஏன்னா வந்து சுபிக்ஷாக்கு வந்து என்னதான் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அவங்களா இருந்தாலுமே அவங்க பேர் சொன்னா அவ்வளோ வந்து எனக்கு ஹேட்ரட் வந்து வந்த மாதிரி தெரியல. பட் திவாகர் அண்ட் இப்போதைக்கு திவாகர், ஆதிரை அண்ட் வியானாக்கு மத்தவங்க யாருன்னா ஏதாவது ஒரு ட்வீட்டோ இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் வீடியோவோ வந்துச்சுன்னா அதுக்கு கீழே வர்ற கமெண்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், ஆதிரைக்கு வருதுன்னு சொல்றவங்க திவாகர் அண்ட் வியானாக்கு வருதுன்றதை ஏன் சொல்ல மாட்டீங்கன்றதான் நான் கேட்கிறேன். நாங்க எப்பவுமே மிடில் மேனா தான் இருப்போம். ஆமா, எல்லாத்துக்கும் நாங்க அர்ச்சனா தப்பு பண்ணும்போது அர்ச்சனா தப்பு பண்ணாங்க, அதே மாதிரி அர்ச்சனாவோட உட்பியாவே இருந்தாலும் நாங்க போன வாட்டி உங்களுக்கே தெரியும் அருணுக்கு சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் கிடையாது. நாங்க ஒரு வாட்டி கூட எங்களை வேற சில இடத்துல சப்போர்ட் பண்ணோம், கரெக்டா இருந்தாரு. எங்களை வந்து வேற கேட்டாங்க, நீங்க அர்ச்சனாவோட சப்போர்ட்டரா இருக்கும்போது நீங்க எப்படி அருணுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம் அப்படின்லாம் நமக்கு கமெண்ட்ஸ் வந்தது. அவங்கள பேசுனது கரெக்டா இருக்குன்றதுக்காக அவங்க சொன்னாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி போறாங்கன்றதுனால அவங்க பேச்சு கரெக்டா இருக்கணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? சோ இத நாங்க சொல்லணும்ன்றதுதான் நாங்க இந்த வீடியோல எங்களை பொறுத்த மட்டும் எங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவோம். அது நீ கண்டிப்பா நியாயமா தான் இருக்கும். எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது நியாயம், நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது தப்பா இருக்கலாம். அதை நீங்க சொல்லும் போது நாங்க ஏத்துப்போம், நாங்க அதை திருத்திப்போம், எல்லாமே இருக்கும். நாங்க இப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆதிரையோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க. சொல்றோம், நாங்க ஆதிரையோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அந்தந்த நாள்ல யார் யாரு நல்லபடியா இப்ப நிறைய அங்க கமெண்ட்ஸ்ல கூட யாருக்கு உங்க சப்போர்ட், யார் உங்க ஃபேவரட், நன், அதை நாங்க இப்பவே சொல்லிட்டோம். ஆனா நான் முத சொல்லும்போது ஜாக்லின் போன வாட்டி ஜாக்லின் ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிச்சிருந்தது. பட் இப்ப இவங்க ஸ்டார்ட்ல எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் எதிர்பார்த்த பார்வதியும் அப்சராவும் என்ன ஹைலி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. சோ நோ ஒன் ஃபார் அட் த மொமெண்ட். சோ பாப்போம் ஃபியூச்சர்ல மேபி சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா 100 days லாங் டைம் ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளும் நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப வந்து யாரு உண்மை யாரு பொய்ன்றது தானா வெளில வரப்போகுது. நாங்க ஏன் அதை ஜட்ஜ் பண்ணோம்? உண்மையை தான் நம்ம பேச முடியும். ஒருத்தருக்காக பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே அவங்களோட கெட்டதா இருந்தாலும் நல்லதா தான் தெரியும். அதுக்காக திவாகருக்கு ஏன் இப்படி வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னே தெரியல. அவரே கிளீனா எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அப்பயும் இல்ல அவர் யோகியம். நான் தான் சொல்றேன், ஈக்குவல் அடிங்க எல்லாரையும். ஆதிரைக்கு வந்து பேசினா வந்து அவங்க ஃபேன் பேஜஸ் அடிக்கிறாங்களா, திருப்பி அடிங்க. திவாகரோட ஃபேன் பேஜஸும் வந்து இதை பண்றாங்களா, திருப்பி அடிங்க. அவங்க உள்ள இருந்து விளையாடுறதுக்கு தான் வெளில இருக்கவங்க கமெண்ட் பண்ண முடியும். வெளியில இருக்கிற பர்சனை கமெண்ட் பண்றதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. இதுதான் வந்து உலக நியதி and it should be portrayed as it is. ஓகே, அதான் அவங்க சொல்லணும்னு நினைச்சோம். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.